உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 7th மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இடையில சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூருல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவியூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பெங்களூர் பிச் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நல்ல பேட்டிங் ட்ராக், ஸ்மால் பவுண்டரி சைஸஸ் வேறு. பட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் டீசெண்டாக ரன்ஸ் வந்தது. தென் பிச் நல்லா ஸ்லோ டவுன் ஆச்சு, ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 2 மேட்சாக செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, நல்ல ரன்ஸ் வருது. லாஸ்ட் மேட்ச் மும்பை அண்ட் யூபி வாரியர்ஸ் மேட்ச்சில் நல்ல ஸ்கோர் வந்தது 2 இன்னிங்ஸ்லையும். பிச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்குது. 2 டீம்லையும் இனிஷியலாக நல்ல பேசஸ் இருக்காங்க. பேட்டர்ஸ் இனிஷியல் ஓவர்ஸை தாக்கு பிடிச்சி ஆடிட்டா சூப்பராக ஆட முடியும். தென் செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் நல்லா ஆடுறாங்க, பால் பேட்டுக்கு நல்லா வருது. இங்கே டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே ஓவராலாக 6 உமன்ஸ் T20 பிரீமியர் லீக் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 5 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 173 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 107 ரன்ஸை குஜராத் ஜெயன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா பெலோ 150 3 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 152 169 1 டைமும் 172 189 2 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பெங்களூர் லாஸ்ட் மேட்ச்சில் குஜராத் ஜெயன்ஸை பீட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரேணுகா சிங் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அது RCBக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டாக இருக்கும். தென் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லிஸ் பெர்ரி அண்ட் சோஃபி டிவைனோட ஃபார்ம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பட் குவாலிட்டி பிளேயர்ஸ் எப்போ வேணாலும் ஃபார்முக்கு வரலாம். 11ல் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை, சேம் 11ஓட போவாங்கன்னு தான் தோணுது. டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் யூபி வாரியர்ஸை பீட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க, சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை, ஆல்மோஸ்ட் சேம் 11ஓட போவாங்கன்னு தான் தோணுது. டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தானியா பாட்டியா ரொம்ப டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க, ஆல்மோஸ்ட் 8th டவுனில் ஆடுறாங்க. பேட்டிங்கில் பெருசாக சான்ஸ் கிடைக்காது, விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்தால் உண்டு. மெக்லானிங் அண்ட் ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 பேரும் சூப்பராக ஆடி இருந்தாங்க. மெக்லானிங் 53 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காங்க உமன்ஸ் பிரீமியர் லீக்கில். அகேன்ஸ்ட் பெங்களூர் சூப்பராக ஆடி இருக்காங்க. ஷஃபாலி வர்மா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி குயிக்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் யூபி 64 ரன்ஸ் அடித்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இன்கேஸ் டெல்லி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரேணுகா சிங்கோட பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது மெக்லானிங் அண்ட் ஷஃபாலி. பட் செகண்ட் பேட் பண்ணால் லாஸ்ட் மேட்ச் மாதிரி சூப்பராக ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் பேசர்ஸுக்கு சின்னதாக அசிஸ்ட் கிடைக்குது பிச்சில். ஷஃபாலி செகண்ட் இன்னிங்ஸில் ஆல்மோஸ்ட் 39 ஆவரேஜில் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 19 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காங்க, அதையும் கன்சிடர் பண்ணணும். ஜமீமா குவாலிட்டி பிளேயர், ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை சூப்பராக ஆடி இருந்தாங்க. இனிஷியலாக ஸ்டடி பண்ணி தென் லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் பெங்களூர் டீசெண்டாக ஆடி இருக்காங்க. கப் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க, டீசென்ட் பேட்டர். தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பவர் பிளேயில் 3 ஓவர், தென் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் பவுல் பண்ணி 5 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. எகென்ஸ்ட் RCB பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காங்க. பவுலிங்கில் எகென்ஸ்ட் RCB 2 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, இனிஷியல் ஓவர்ஸில் சூப்பராக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க முடியும். கேப்சி ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் சான்ஸ் கிடைக்கல, தென் பேட்டிங்லையும் சான்ஸ் கிடைக்கல. பட் இந்த மேட்சுக்கு 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. நம்பர் 3ல் பேட்டிங் ஆடுவாங்கன்னு தோணுது. எகென்ஸ்ட் RCB ஒரு மேட்ச்சில் 38 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் 39 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காங்க. சதர்லேண்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க பவுலிங்கில். மிடில் 2 ஓவரும், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவரும் பவுல் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட்டெல்லாம் எடுத்தாங்க. டீசெண்டாக பேட்டிங்கில் 100 அடிச்சிருக்காங்க டெஸ்ட் மேட்ச்சில். பட் இங்கே 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மணி மின்னு லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் பவுல் பண்ணாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான், சம்டைம் பவுலிங் கிடைக்காமலும் போகலாம். டீசெண்டாக பேட்டிங்கில் ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்டாக சீனியர் உமன்ஸ் T20 ட்ராஃபியில் பேட்டிங்கில் 41 ஆவரேஜில் 246 ரன்ஸும் பவுலிங்கில் 12 விக்கெட்ஸும் எடுத்தாங்க.
பட் இங்கே எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். ஷிகா பாண்டே பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. 1 விக்கெட் மினிமம் எடுத்து கொடுக்க முடியும். ராதா யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்தாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பிச் கொஞ்சம் லேட்டராக ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ ராதா யாதவ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. மிடில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அருந்ததி ரெட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல எக்கனாமியை பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்தாங்க. 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. இங்கே எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் பார்க்கணும். பெங்களூர் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாங்க. சூப்பர் பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 62 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. கொஞ்சம் குயிக் மோடில் ஆடக்கூடிய பிளேயர். உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 33 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காங்க. எகென்ஸ்ட் டெல்லி ஒரு மேட்ச்ல 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டெல்லி மிடில் ராதா யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இருக்காங்க. ரிச்சா கோஷ் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கொஞ்சம் தடுமாறுறாங்க. பட் இந்தியாவுக்காக ஆடுறப்போ ராதா யாதவை நெட்டில் நல்லா ஆடிருப்பாங்க. ஸோ ரிச்சா கோஷ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மந்தனா அண்ட் சோஃபி டிவன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. மந்தனா லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி உமன்ஸ் பிரீமியர் லீக்ல தன்னோட ஹை ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. குவாலிட்டி பிளேயர். பட் உமன்ஸ் பிரீமியர் லீக்ல குஜராத் ஜெயின்ஸை தவிர்த்து வேற எந்த டீமுக்கு எகென்ஸ்டாகவும் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. மந்தனா இனிஷியலாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்ஸியை இனிஷியலாக பவுல் பண்ண வைப்பாங்கன்னு தோணுது. தென் கப்பை சமாளித்து ஆட முடியுமா பார்க்கணும். பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. மேகனா லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடி இருந்தாங்க. ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 50 எல்லாம் அடித்தாங்க. நல்லா ஆட முடியும். சோஃபி டிவன் லாஸ்ட் சீசனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் டெல்லி கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க பவுலிங்கில். பட் இங்கே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். இனிஷியலாக 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஷஃபாலி அண்ட் லேனிங்னு 2 நல்ல பேட்டர்ஸ் டாப்பில் இருக்காங்க. ஸோ சோஃபி டிவன் பவுலிங்கில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் பார்க்கணும். எல்லிஸ் பெர்ரி நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தாங்க பேட்டிங்கில். தென் பவுலிங்லேயும் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் டெல்லி பேட்டிங்கில் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காங்க. பட் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். மொலினிக்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மிடில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். டெத் ஓவர்ஸில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கவும் முடியும். ரேணுகா சிங் தக்கூர் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் பெருசாக விக்கெட்ஸ் எடுத்ததில்லை. பட் இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இனிஷியலாக பேசர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்குது பிச்சில். அந்த டைமில் ரேணுகா சிங் எஃபெக்டிவாக இருக்க முடியும். பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ஆர்சிபி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஜார்ஜியா வராகம் லெக் பிரேக் பவுலர் 3 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். டீசென்ட் பேட்டரும் கூட பேட்டிங்லையும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸ்ரேயங்கா பட்டேல் நல்ல பவுலர். பட் பவுலிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு ரிஸ்காக வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சான்ஸ் கிடைச்சா நல்லா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். பவுலிங்கில் நல்ல நம்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சோபனா ஆஷா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாங்க. பட் நல்ல எக்கனாமியாக பவுல் பண்ணாங்க. மிடில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தில் பகதூர் பெருசாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல. இந்த மேட்சுக்கு ஸ்மால் லீக் டீம் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஷ். பேட்டர்ஸில் மெக்லானிங், மந்தனா, ஷஃபாலி, ரோட்ரிக்ஸ், தென் மேகனாவை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் கப், எல்லிஸ் பெர்ரி, கேப்ஸியை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஜார்ஜியா வராகம், தென் ராதா யாதவ். பெங்களூர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் லேனிங் இல்லை சஃபாலியை ட்ராப் பண்ணிவிட்டு ரேணுகாவை ட்ரை பண்ணலாம். ஆர்சிபி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மந்தனாவை ட்ராப் பண்ணிவிட்டு மொலினிக்ஸை ட்ரை பண்ணலாம். பட் இந்த டீமுக்குள்ளே எப்படியாவது மொலினிக்ஸை எடுத்துகிட்டு வர பாருங்க. கிராண்ட் லீக்கில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமோட ஓப்பனர்ஸை ட்ராப் பண்ணி ஒரு டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் சதர்லாண்ட், ஸ்ரேயங்கா பட்டேல் எல்லாம் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கப்,
பெர்ரி தென் கேப்ஸியை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மந்தனா, ரிச்சா கோஷ் தென் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்பின்னர்ஸில் யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.